உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தலைவர் என்ற முறையில் திமுக தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். செயல்பட முடியாது என்று நினைக்கின்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் தானாக பதவி விலகலாம் என்றும், இந்த தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி மாயாஜல சுனாமி என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் மு.க. ஸ்டாலின் பேசிய விஷயங்கள் வைரலாகி வருகின்றன. என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது, திரும்ப உதித்தே தீரும். சூரியன் இல்லாமல் எதுவும் நடக்காது. இது இயற்கை நீதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் நியதியும் இதுதான் என்று மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றும், இப்போது அமைந்திருக்கிற அரசும் கூட்டணி கட்சிகளின் தயவால் தான் ஆட்சி அமைத்திருக்கிறது என்றும், அதுவும் நம்முடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களின் ஆதரவு தான் ஆட்சி அமைந்திருக்கிறது என்றும் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். நமக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லையே தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தால் 1980 ஆண்டில் நாம் ஆட்சி அமைத்தோம் என்றும், அடுத்து நடைபெற்ற 1991 ஆண்டு தேர்தலில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றோம் என்றும், 96 மீண்டும் நம்ம ஆட்சி. ஆனால் அடுத்து வந்த 2001 ஆண்டு தேர்தலில் நாம் வென்ற இடங்கள் 37 தான். அதே போல 2006 ஆண்டு திமுக ஆட்சி அமைத்து 2011 ஆண்டில் 31 இடங்களை பெற்றோம். இப்படி ஆட்சியில் இருந்து தோற்ற போதெல்லாம் நாம் மிக குறைந்த இடங்களிலேயே வென்றிருக்கிறோம். இப்பொழுது 59 இடங்களில் வென்றிருக்கிறோம். கூட்டணி எண்ணிக்கை எல்லாம் சேர்த்து பார்த்தால் 73 இடங்கள். கடந்த முறைகளை ஒப்பிடும்போது இது கூடுதல் எண்ணிக்கை. நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3.52 விழுக்காடு தான் என்று மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நம்மை பார்க்கும் எல்லோரும் சோசியல் மீடியாவில் எப்படியும் திமுக தான் வெற்றி பெறும் என்று நினைத்தோம். ஆனால் என்னுடைய ஒரு ஓட்டில் என்னாகிவிடும் என்று தெரியாமல் போட்டுவிட்டோம் என்று புலம்புவதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த கட்சியில் உட்கார வைத்து விட்டோமே என்று பலரும் வரிந்து பதிவு போடுவதையும் பார்க்கிறேன் என்றும், இதுதான் நம் 5 ஆண்டு கால நல்லாட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். நம் உழைப்புக்கு கிடைத்த சான்று என்றும், அது வெற்றியாக மாறாமல் போய்விட்டது என்றும், பொது வாழ்க்கைக்கு வந்தால் வெற்றி தோல்வி சகஜம் என்றும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும், இதுதான் அரசியல் என்றும், இந்த பக்கம் வேறு யாரையும் விட நமக்குத்தான் அதிகம் என்றும் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் நமக்கு கற்று தந்திருக்கிற பக்குவம் இது. மற்ற கட்சிகள் மாதிரி நம் எம்எல்ஏக்களை ரிசார்ட்டில், நட்சத்திர விடுதியில் ஒழித்து வைக்க வேண்டிய பயம் இல்லாமல் தோல்வியில் நாம் தைரியமாகவே இருந்தோம் என்றும், என்னை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டு காலமும் கடுமையாக உழைத்தேன் என்றும், உங்களையும் உழைக்க வைத்தேன் என்றும், என் சக்தியை மீறி உழைத்தேன் என்றும், உங்களையும் ரெஸ்டே இல்லாமல் உழைக்க வைத்தேன் என்றும் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எந்த அரசும் செய்து தராத சாதனைகளை நாம் செய்து கொடுத்திருக்கிறோம் என்றும், கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடி பயன் தரும் ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்தது. இது மக்களுக்கும் தெரியும். நம்மால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. நாம் யாரையும் சுட்டிக்காட்டி குறை சொல்ல விரும்பவில்லை. தோல்விக்கான காரணங்களை திமுக நிர்வாகிகள் தொடங்கி பொதுமக்கள் வரை எல்லோரும் எல்லா விதமாகவும் பேசுகிறார்கள். ஒருவர் இன்னொருவரை குற்றம் சொல்லுகிறார்கள், இன்னொருவரை கை காட்டுகிறார்கள். மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தால் இதற்கு ஒரு முடிவே இருக்காது. இதற்கு யார்தான் பொறுப்பு? யாரும் யாரையும் குறை சொல்லாதீர்கள். கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நானே இந்த தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன், இதுதான் நிதர்சனம் என்று மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வெற்றி கிடைத்தால் அதோட பெருமையை அடையும் நான், தோல்விக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்றும், இதுதான் நியாயம் என்றும், நீங்களும் இந்த தோல்விக்காக அடுத்தவர் மீது பழி போடாதீர்கள் என்றும் தொண்டர்களை, நிர்வாகிகளை மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் என்ன சொல்றாங்க, அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, அவர் கொண்டு கொள்ளவில்லை என்று பழி போடாதீர்கள். தயவு செய்து இனிமேல் அதே போல செய்யாதீர்கள். தோல்வியின் போது ஆதங்கத்தை கொட்டுவது இயல்பானதுதான், ஆனால் அது பழியாக இருக்கக்கூடாது. ஆய்வு செய்வது அவசியம்தான், ஆனால் அடுத்தவர் மீதான அவதூறாக இருக்கக்கூடாது. இந்த தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி மாயாஜல சுனாமி. சுனாமி என்றால் சாகசமோ சாதனையோ கிடையாது, பெரும் பாதிப்பு என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதித்திருக்கிற சுனாமி பேரழிவு இது. தமிழ்நாட்டு மக்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்பதை பற்றி யோசியுங்கள் என்று திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்திருக்கிறார். எங்கே கோளாறு நடந்தது, எங்கே மத்தனம் ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்தாக வேண்டும். ஒவ்வொரு தொகுதிக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லோரும் இதை பரிசீலித்து பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இது ஒரு தேர்தல் சுழல் தானே தவிர நாம் எல்லாம் எழுந்திரு கொள்ளவே முடியாத தோல்வி இல்லை. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நம் செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு வேலை செய்ய வேண்டும், ஒற்றுமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியாக அனைத்து மட்ட நிர்வாகிகளிடம் கருத்து கேட்க வேண்டும். அவர்களது குரலுக்கு முதலில் நாம் காது கொடுக்க வேண்டும். தலைமை கழகத்தின் சார்பில் கள ஆய்வு நடத்தி அறிக்கை தர ஒரு குழுவை அமைக்கப் போகிறேன் என்று மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க தொகுதி வாரியாக எல்லா தரப்பு நிர்வாகிகளையும் சந்தித்து பேசி அடுத்த 20 நாட்களுக்கு உள்ளாக எனக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும். கழக உடன்பிறப்புகள் அனைவரிடமும் நான் கருத்து கேட்கப் போகிறேன். உடன்பிறப்புகள் வெளிப்படையாக தகவல் சொல்வதற்காக ஒரு தனி இணையதளை நாளைக்கே அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் செய்த தவறு என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள், என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவற்றையெல்லாம் வைத்து எடுக்கப்படும் என்று மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தலைமை கழகத்தால் அமைக்கப்படும் விசாரணை குழு வெப்சைட் மூலமாக உடன்பிறப்புகள் மற்றும் நம்மேல் அக்கறை கொண்ட பொதுமக்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை வைத்து திமுகவினுடைய அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அந்த மாற்றம் தான் திமுகவை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு உயிர்ப்போடு வைத்திருக்க போகிறது என்றும் கழக அமைப்பில் செய்ய போகின்ற மாற்றத்திற்கு நாம் முதலில் மாறியாக வேண்டும், எல்லோரும் மாறியாக வேண்டும், யாருமே விதிவிலக்கு இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதையெல்லாம் சார்ந்தன களமாக சமூக வலைத்தளங்கள் உருவெடுத்திருப்பதையும் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் பலமுறை வலியுறுத்தினேன். குறிப்பாக காணொலி கூட்டங்கள் நடக்கும்போது சோசியல் மீடியாவின் ரீச் பற்றி உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் என்றும் மாவட்ட செயலாளர்களை நோக்கி மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆன்லைன் என்பது நமக்கு புதிதல்ல. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கொரோனா காலகட்டத்தில் 3000க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பொதுக்குழுவை காணொலியிலேயே நடத்தி காட்டிய பெருமை திமுகவிற்கு இருக்கிறது. டெக்னாலஜியை பயன்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். காலத்திற்கு ஏற்ப ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். பொதுக்கூட்டம், திண்ணை பிரச்சாரம், பத்திரிகை, நாடகம், சினிமா, டிவி என்று கால மாற்றத்திற்கேற்ப அனைத்து தளங்களையும் கொள்கை விளக்கும் பிரச்சார களமாக வெற்றிகரமாக பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இயக்கம்தான் நம்முடைய இயக்கம் என்பதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரைவில் கட்சியை சீரமைத்து பொது எனர்ஜி கொடுப்போம், ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாவிட்டால் வெற்றி என்பது சாத்தியம் இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் தான் மாவட்டத்திற்கு முக்கியம், அதை நான் மறுக்கவில்லை. அதற்காக மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே முக்கியம் என்று ஆகிவிடக் கூடாது. எல்லோருமே முக்கியம்தான். ஒரு கட்டடத்துக்கு எல்லா தூண்களும் முக்கியம். என்னால் செயல்பட முடியாது என்று நினைக்கிற, மனப்பூர்வமாக நினைக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தானாக முன்வந்து விலகிக் கொள்ளலாம் என்று மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உழைக்க தகுதியானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அடுத்து வருகிற தேர்தலில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டும். குறிவைத்து களப்பணியாற்றினால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உழைத்த உழைப்பாதால் இத்தனை தொகுதிகளில் நம் தோழமை கட்சிகளோடு இணைந்து வெற்றி பெற முடிந்தது. ஒரு தேர்தலில் தோற்ற நாம் மறு தேர்தலை வென்று காட்டி இருக்கிறோம். உங்கள் உழைப்பால் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். அதுதான் திமுக. அந்த நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் என்று திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்த தோல்வியை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்றும், நாம் பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்கள் என்றும், நம்முடைய இந்த தோல்விதான் தற்காலிகம் என்றும், வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்றும், திட்டமிடுவோம், தீவிரமாக உழைப்போம், மீண்டு வருவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று திமுக மாவட்ட செயலாளர்களிடம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது முக்கியமான ஒரு அறிவுறுத்தலாகும். அதே சமயத்தில் தானாக செயல்பட முடியாது என்று நினைக்கிற திமுக மாவட்ட செயலாளர்கள் பதவி விலகலாம் என்று கூறியிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.